அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. போனை முன்னாடி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த படத்தோட இது வந்து மண்ணில் வைக்க முடியல. 3ன்னு காட்டுது. 3 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி 2 வப்பாட்டி. ஏண்டி left hand side is always equal to right hand side. படத்தோட பேரெல்லாம் மைண்டில் வைக்க முடியல. ஆனால் படத்தோடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நாங்கள் மைண்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த விமர்சனத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 18+ விமர்சனம். அதாவது வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிப்போம். ஏன்னா அந்த இருட்டறையில் முரட்டு குத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இதில் கொட்டிடும். அந்த மடி மேலே வந்து ஜூஸ் கொட்டிடும். அப்போ ஒரு பொண்ணு அவசரமாக வந்து தொடச்சி விடும். அப்போ வந்து எதிரில் ஒரு பொண்ணு கவுண்ட் அடிக்கும். டே ஏண்டி இவனுக்கு ஊற்றுனால துடைக்கிறாளா அவள் துடைக்கிறதுனால ஊற்றிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி படத்தில் டைலாக்கை வந்து இந்த டைரக்டர் ராஜசேகர் அவர் பார்க்க கொஞ்சம் முதுமையானவராக தர்றாரு. ஆனால் அவருக்குள்ள அவ்வளோ இளமை இருக்குது. மனுஷன் பின்னி அடித்து தள்ளியிருக்காப்புல. அதாவது டபுள் சைடு மீனிங்கே கிடையாது, எல்லாமே ஸ்டேட் மீனிங் தான். அப்படி இஷ்டத்துக்கு போட்டு வகதகு எல்லாமே எழுதி தள்ளியிருக்காரு டைலாக்கை. எல்லாமே நேரடி அர்த்தம் உள்ள டைலாக். சரி, நம்ம எப்போதுமே நம்ம கதையை சொல்லுவோமே, ஏன் கதையை சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? கதையை சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான கதை. அதாவது ஹீரோவுக்கு வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆகுது. அவர் வந்து ஏன் பிரேக்கப் ஆகுதுன்ட்டு வார்டனான ரவிமரியா முதற்கொண்டு நிறைய நண்பர்கள்லாம் உட்காந்து கேட்குறாங்க. அப்போ அவர் உட்காந்து என்னுடைய முதல் லவ் பிரேக்கப் ஆக காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறார். அந்த காரணம் என்னன்னா, அவர்லேருந்து ஒரு 4 வயது அதிகமாக உள்ள ஒரு லேடியோட மிஸ் டியூஷன் சொல்லிக் கொடுக்க மிஸ்ஸோட அவருக்கு வந்து ஒரு ஜிங்சாங் நடந்துருது. அதனால் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஆண்டியோடையும் அவருக்கு ஒரு ஜிங்சாங் நடந்துருச்சு. அதனால தான் என் காதல் பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இன்னொரு பொண்ணை எப்படியோ உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு மருமகனாக போகிறாரு. மருமகளாக போகிற மாதிரி மருமகனாக போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தா இவர் கில்மா பண்ண 2 பேரும் ஒருத்தங்க அண்ணியாகவும் ஒருத்தங்க மாமியாராகவும் இருக்காங்க. ஸோ மாமியார் கில்மா, அண்ணியார் கில்மா, மனைவியார் உள்ளே இருக்காங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும் இப்படிங்க ஒரு குழப்ப கும்பாங்குத்து. நம்ம தமிழுக்கென்று ஒரு கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரத்தை அளவுக்கு மீறி வகைதொகை இல்லாமல் மீறின ஒரு படம் தான். ஆனால் நாளடைவில் கலாச்சாரம் என்பது கேள்விக்குறி ஆகிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? கமலஹாசன் அப்பவே சொன்னார், கல்யாணம் கல்ச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த கல்யாணம் கல்ச்சர் மாறிக்கிட்டே வருது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து இது சொல்லிட முடியாது. அப்படியான ஒரு சூழலுங்க இருக்குது. இதுதான் படத்தோடைய கதை. அதுக்கு பிறகு உள்ள வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கதை. நடிகர் வந்து திரிகுண். அவருடைய நடிப்பு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடிச்சிருந்தாரு. நல்லாவே பண்ணியிருந்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அவருக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அவர் ஜாலியாக பண்ணுறது எல்லாருமே ரொம்ப நல்ல துருதுருன்னு ஒரு நல்ல பையனாக இருக்காப்புல. தெலுங்கில் கோயம்புத்தூர் ஹீரோ தான் போல, ஆனால் தெலுங்கில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காராம். நல்லா நடிச்சிருந்தார். வேறு வந்து ஜீதா கோஷ், நம்ம ஊர் இனியா முதற்கொண்டு நிறைய ஹீரோயின் இருக்காங்க. எல்லாருமே ஸ்க்ரீனில் வந்து அவங்களுடைய தாராள மனதை தாராளமாக வகைதொகை இல்லாமல் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்டர்வலுக்கு பிறகு வந்து நம்ம தம்பிராமையும் சத்யனும் காமெடிக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அடுத்து ஆவி ரகுபாபுன்னு சொல்லி ஒரு தெலுங்கு நடிகர், அவருடைய காமெடி நல்லா இருந்தது. காமெடி வந்து அங்கங்கே படத்தில் ஒர்க் ஆகிட்டே தான் இருந்துச்சு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இதில் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, நமக்கு ரொம்ப ஒவ்வாமை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பெண்களை வந்து ரொம்ப இழிவாக அந்த படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. முழுக்க உடல் தேவைக்காக இயங்கும் கதாபாத்திரங்களாகவே தான் இனியாவோட கேரக்டரும் இன்னொரு ஆண்டியோட கேரக்டரும் படைக்கப்பட்டிருக்கு. ராதா அவங்க பேர், அவங்க 2 பேர் கேரக்டரும் படைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைய காலத்தில் அது வந்து அதை செஞ்சிருக்கவே கூடாது. அது வந்து டைரக்டர் முழுக்க அதை வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு மனநிலையில் தான் அதை பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய மென்மையான கண்டனங்கள். நம்ம எப்போதும் வன்மையாக சொல்கிறதில்ல எதையும். அதை வந்து இந்த காலத்தில் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். பிறகு வந்து கதையோட அமைப்பே வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ள அவர் மாமனார்கிட்ட வச்சு மாமியார் அந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது கிளாமராக எவ்வளவு காமிக்கிறவங்களோ அதை விட கதையோட அடிப்படையில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அது நமக்கு பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நீங்கள் வந்து படம் எங்களை என்டர்டெயின்மெண்ட் தான் ஜாலியாக இருக்குமா, போன ஒரு மாதிரி குஜாலாக இருக்கலாமா அப்படின்னு நினச்சா, இது வந்து க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் படம். அதனால் அப்படியான படங்கள் எனக்கு பிடிக்கும். அப்படி இந்த கலாச்சாரம் இதெல்லாம் தூர வச்சுட்டு நான் என்ஜாய் பண்ணி இப்போ பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டிக்கு காட்டின் விடலாம். நன்றி, வணக்கம்.